சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணதும் விஜயகாந்த் கூட எனக்கு தெரிஞ்ச வேண்டிய நண்பர் இருந்தார், புகழேந்தன். வந்தது அவரை பார்க்க போனேன். அங்கே தான் ஆரம்ப காலம் விஜயகாந்த். அவர் பார்த்து என்னையே அவருக்கு பிடிச்சிருச்சு. எப்பயுமே சில மனிதர்கள் கொஞ்ச நேரம் பேசினாவே நல்ல அப்படின்னு வந்துடும் இல்லையா. இது இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தார். விஜயகாந்த் நடிக்க வந்தார். இப்ராஹிம் ராவுத்தர் எதுக்கு வந்தாருன்னா, அவருக்கு கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணுங்கிற ஆசையில் வந்தவர். ஏதாவது சின்ன ஐடியா சொல்லுவார், நான் ஒரு 20 பக்கத்துக்கு எழுதிட்டு போவேன். பார்ப்பார், அவர் பூரிப்பாயிரும். ஏன்னா அவர் மேட்ரு பேப்பரில் வருது. இன்னொரு அவுட்லைன் சொல்லுவார், அதை 30 பக்கத்துக்கு எழுதிட்டு போ. இப்படியெல்லாம் எனக்கு அவருக்கும் பாண்ட் வந்து என்னுடைய எழுத்து திறமையிலையும் என்னுடைய கேரக்டர்லையும் ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போச்சு. ராவுத்தர் வந்து விஜயகாந்தோட வளர்ச்சியில் அவரும் வந்து அக்கறையாக இருந்தார்.